காம உணர்ச்சி அதிகமா இருக்கும். இந்த கணவன இழந்த பொண்ணுங்களா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப நாளா தனியா இருப்பாங்க. அவங்கள கரெக்ட்டா யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கைய கெடுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிற இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. ஆக்சுவலா அந்த காமம், காதல், உணர்ச்சி அப்படிங்கிறது ஆணும், பெண்ணுன்லாம் பிரிச்சு இருக்காது. நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே அந்த ஹார்மோன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆனா, அந்த கணவன இழந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த அதிகமா இருக்குன்னு சொல்றேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துணையா ஒருத்தர் இருக்கிறப்பவே அவங்க கிட்ட நெறைய பேரு தப்பான பிஹேவ் பண்ண பார்த்துருப்பாங்க. பட் யாரும் இல்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், எப்படி அடுத்தது நம்ம வாழப்போறோம்? தன்னோட புள்ளைகள எப்படி படிக்க வச்சு கரை சேர்த்த போறோம்? ஆஃபீஸ் போற இடத்துல, சொந்தக்காரன், பார்க்குறவன், வரவன் போறவன்லாம் அவங்களுக்கு யாரும் இல்லங்கிறத நெனச்சு, அவங்கள்ட்ட தப்பா நடந்துக்க நெறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம்? இது எல்லாத்த விட கொடுமை, தினம் தினம் அவங்களுக்கு ராத்திரி தூங்குறப்போ, நரகம் மாதிரி தான் இருக்கும். அவங்க வாழ்றதே அவங்களோட குழந்தைங்களுக்காக மட்டும் தான் இருக்கும். இதெல்லாம் கூட ஓகே. இது எல்லாத்த விட கொடுமை, அவங்க ஏற்கனவே யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு தனிமையில இருக்கிறப்ப, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அன்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு, நல்லா டைம்ல ஹோப் குடுத்து, இந்த மாரி பண்ணா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப வலி அதிகமா இருக்கும். உங்கள மாரி ஏதாவது ஒரு இச்சஸ் இருந்துச்சுன்னா, அதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போங்க. இந்த மாரி இருக்கவங்களோட வாழ்க்கையில விளையாண்டு, அவங்க நரகமா இருக்கிற வாழ்க்கைய இன்னமும் நரகமாக்காதீங்க.